கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் தான் முக்கியம் என்று நாம நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமாங்க? காதலை விட மரியாதை தான் முக்கியம். நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், காதலை விட மரியாதை தான் முக்கியம். ஒரு கணவன் மனைவியை மதிக்கலைனா அல்லது மனைவி கணவனை மதிக்கலைனா அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது. முதல்ல எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்மளை பார்த்து பேசுவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும் நமக்கு மரியாதை குறைய ஆரம்பிக்கும். முன்னாடி பேசின மாதிரி பேச மாட்டாங்க. நம்ம உங்களோட மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில நேரம் மற்றவங்களோட ஒப்பிடுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்னு நாம தான் அமைதியாக தாங்கிக் கொள்வோம். ஒரு நாள் மாறிடுவாங்க அப்படின்னு நம்புவோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உங்களோட மதிப்பு தான் குறையும். மரியாதை இல்லைன்னா வாழ்க்கைனா என்ன ஆகும் தெரியுமா? நீங்களே உங்களை சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க. நான் தப்பாக எதுவும் பண்ணிட்டேனோ, நான் தப்பா அப்படிங்கிற மாதிரி செல்ஃபாக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். பின்னாடி என்ன ஆகும்னா பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், சிரிப்பும் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த வீட்டிலையே நம்ம இருந்தாலும் ஆனால் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி தான் தோணும். இதுதான் மிகவும் கஷ்டமான உணர்ச்சி. மரியாதை இல்லாத வாழ்க்கை வீடு இல்லை, அது ஒரு சிறைச்சாலை மாதிரி தான். நிறையா பேர் இப்பெல்லாம் குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக, தங்களோட பெற்றோர்களுக்காக அமைதியாக தாங்கி கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களை மதிக்காத இடத்துல நீங்கள் எவ்வளோ நாள் தான் தங்குவீங்க? உங்களை நேசிக்கும் மனிதர் உங்களை காயப்படுத்த மாட்டார். உங்களை உண்மையாக காதலிக்கும் மனிதர் உங்களை கைவிட மாட்டார், அதாவது தள்ளிவிட மாட்டார், இக்னோர் பண்ண மாட்டாங்க. அப்படி நடக்குது என்றால் அது உண்மையான காதலே இல்லை, அது உங்களை கஷ்டப்படுத்தும் வாழ்க்கை தான். அதனால் உங்களை மதிக்கிற இடத்தில் நீங்கள் இருங்க. ஏன்னா காதல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் மரியாதை போனால் நீங்களாவே இல்லாமல் போயிடுவீங்க. அதனால் உங்களை மதிக்கிற வாழ்க்கையை தேர்வு செய்யுங்க. இந்த மாதிரியான ரியல் லைஃப் ஸ்டோரி உங்களோட லைஃபோட கனெக்ட் ஆச்சுன்னா என்னோட கீர்த்தி ரியல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளுக்கு லவ் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா அது லவ் இல்லைன்னு தானே அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையை. ஸோ நம்ம மதிக்கிற ஒரு பர்சனை தேர்ந்தெடுங்க. நல்லா இருப்பீங்க. பாய்.